பாருங்களேங்க என்ன நடக்குதுன்னு. தவறு இந்த சிலிண்டரும் காலி, இந்த சிலிண்டரும் காலியாக போகுது. இங்கே பாருங்க எப்படின்னு. நிற்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே, நீலக்கருங்குயிலே, நிற்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே, சோலை கருங்குயிலே அப்படின்னு சிலிண்டர் பாட்டு பாடுதுங்க. பார்த்தீங்களா? எப்போ நிற்பேன், இப்போ நிற்கட்டுமா, அப்புறமா நிற்கட்டுமான்னு பாடுது. எந்த சிலிண்டரும் காலியாக போச்சு. 2 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் இருக்கிறவங்க 15 நாள், 2 சிலிண்டர் இருக்கிறவங்க 25 நாள்னு சொன்னாங்களா? எங்களுக்கு 2 சிலிண்டரா இது காலியாக போச்சா? பதிவு பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லும், 25 நாள் இன்னும் ஆகலை, 25 நாள் இன்னும் ஆகலை, ஆன உடனே செய்கிறோன்னு சொல்லிச்சு செல்லு. சரி அப்படின்னு சொல்லி 25 நாள் முடிஞ்ச உடனே புக் பண்ண பாருங்க. அப்போ என்ன செய்யுது, ஏற்ற வேலைகள் கொண்டு வந்து கொடுக்கப்படும், நீங்கள் எங்களை தொந்தரவு செய்யாதீங்கன்னு பதிவு பண்ணி 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. அப்போவும் வரலை. இது ஃப்ளாட்டு, அதனால் அடுப்பு வச்சு சோறு பொங்க முடியாது. சரி கரண்ட் அடுப்பு வாங்கலான்னா சட்டுன்னு வாங்கணும். ஆனால் இங்கே இந்த எப்படி தருது பாருங்களேன். நிற்கிட்டா போகட்டுமா, நிற்கட்டுமா, போகட்டுமா, எப்போ போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளேயும் கத்தர் கிருபையாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பயம் இல்லை, கத்தர் வழி வகுப்பார். நான் சின்ன பிள்ளைங்களா இருக்குது, கை குழந்த இருந்தால் ஐயோ பால் காய்ச்சணுமேனா, அதுக்கு கூட இப்போ பாருங்களேன், பால் காய்ச்சறது கூட சிலிண்டரை சுற்றி ஒரு 10 மேலுக்கு திரிய வச்சு அது மேலே பாலை தூக்கி வச்சிடுறாங்க, அது காய்ச்சிருது. அந்தளவுக்குலாம் விட மாட்டார் கத்தர். அதனால சொன்னேன், அது மெதுவாக எரியுது. நானும் நினைக்கிறேன் இப்போ நிற்குமா பிறகு நிற்குமான்ட்டு. அன்றைக்கி அப்படி தான் செல்லு வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பண்ணேன்னா செல்லு நின்று போச்சு. இன்றைக்கி இது நானும் தினமும் எடுப்பேன்னு நினைப்பேன், செல்லை வச்சு எடுக்கலாம் சிலிண்டரை வச்சுன்னு. அப்புறமா பார்ப்பேன், ஐயோ வேண்டாம் இருக்கட்டும், அப்புறம் இதுவும் நின்று போயிட போகுதுன்னு நினச்சேன். சரி பரவாயில்லன்னு எடுத்துட்டோம். பாருங்களேன் சிலிண்டரு எவனோ அடித்ததுக்கு எங்கேயோ அடுப்பெரியல பாருங்களேன். அந்த பக்கம் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இங்கே நமக்கு சிலிண்டர் எரியலை. அதனால் ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. மாய உலகிலே மண்ணா போகும் மனுஷனே, உனக்கு எதுக்கு அல்ப சந்தோஷம், வந்தவர் எவருமே தங்கி விடுவதில்லையே, அதுக்கு எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம், மரணம் சரணமும் இப்பூமியில் நிரந்தரும், வருவது போவதும் கத்தர் செய்த கலவரும், மரணம் சரணமும்